ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம கையில் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப ஈகராக இருக்கணும். ஸோ நம்மளால எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டுமே வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றனால நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமிலேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டில் என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, அண்ட் அந்த கான்செப்ட் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு சின்னதாக கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இனி வர செஷன் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ மீன் எந்த யூனிட் பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுவும் ரெகுலராக என்னென்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வருதோ அந்த கான்செப்ட் எடுத்து தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் என்ன, அதுக்கு எப்படி நம்ம வந்து கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாவும் ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டிசைன் ப்ராசஸ் இன் அ கரெக்ட் ஆர்டர். ஸோ சாம்பிளிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ மொத்த பாப்புலேஷன்றது ஓவராலாக அந்த இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த். ஸோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நம்ம எடுக்கிறது தான் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு 100 பேர் இருக்கோம், அதில் 10 பேர் எடுத்தோம் அப்படின்றது கிடையாது. தேர் இஸ் சம் ஸ்ட்ரக்சர் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாப்புலேஷன் என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது யாரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டடி கிட்ஸை பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ஸ் தான் என்னோட பாப்புலேஷன். பிலோ 5 வந்து நான் டார்கெட் பண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் 5ல இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிறவங்க தான் என்னோட பாப்புலேஷன். அதை ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணணும். அடுத்து சாம்பிளிங் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு இதை வந்து டிசைட் பண்ணணும். அதாவது சாம்பிளிங் ஃப்ரேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஒரு பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனை பத்தின ஒரு டீடைல்ஸ் அடங்கி இருக்கும் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாம்பிளிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸை எடுக்கணும். அதாவது 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக் இருக்கும், ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். அதுல நம்மளோட ரிசர்ச் டைப்க்கு ஓரியன்டான ஒரு சாம்பிளிங் டெக்னிக்கை எடுத்துக்கணும். அண்ட் தென் அடுத்துதான் சாம்பிள் சைஸை டிசைட் பண்றோம். அடுத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ்ல வந்து அனாலிசிஸ் பண்றோம். ஸோ இப்படிதான் அதோட ப்ராசஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? எஸ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், டிட்டர்மைன் த சாம்பிள் சைஸ், அடுத்து சாம்பிளிங் டெக்னிக், அடுத்து சாம்பிளிங் ஃப்ரேம், அடுத்து டார்கெட் பாப்புலேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தது என்னது, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷனை தான் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டி வர மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டி வர மாதிரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான், வேற எதையுமே நம்ம பார்க்க தேவையில்ல. கண்ணை மூடிட்டு இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏவை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், சாம்பிள் ஃப்ரேமை வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சாம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும். அண்ட் தென் சாம்பிள் சைஸை எடுக்கணும். ஸோ த ஆர்டர் வில் பி டி, சி, பி அண்ட் ஏ. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட். And the next question. So match the following கேட்டிருக்காங்க. So probable error கொடுத்திருக்காங்க, standard error கொடுத்திருக்காங்க, coefficient of determination and coefficient of alienation கொடுத்திருக்காங்க. So first of all what is what அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So probable error அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதாவது ஸோ பிபி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு இதை வந்து நீங்க டிசைட் பண்றீங்க. தோராயமா ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி 50 மார்க்ஸ் வாங்குவான் அப்படின்றது வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. இப்போ பர்சன் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் வந்து வாங்குவான் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. அப்ப 50 அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 50 போலாம். ஸோ அந்த பிளஸ், அதாவது ஒரு 50 மார்க், சாரி, ஸோ ஒரு 50 மார்க் இருக்கு அப்படின்னா அந்த 50க்கு பிளஸ் 50 போகலாம் ஆர் மைனஸ் 50 போகலாம். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராபபிள் எரர்னு சொல்லுவாங்க. அப்ப அதுனா என்ன அர்த்தம், ஸோ மைனஸ் 45 இருக்கலாம் அல்லது 55 இருக்கலாம். ஓகேங்களா? -5 அப்படின்னா அப்ப இந்த 45 to 55 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தான் ப்ராபபிள் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நம்மளோட காரிலேஷன் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த காரிலேஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்றத வந்து இது டிசைட் பண்றது தான் ப்ராபபிள் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராபபிள் எரர் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.6745 இன்ட்டு
1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இதுதான் நம்மளோட ப்ராபபிள் எரரோட ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி அதிக அளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்குறான், இல்ல இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கொடுத்துட்டு இருந்தான். த திங் இஸ் ப்ராபபிள் எரர் இஸ் நத்திங். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 50 மார்க் எடுக்கிறான்னு நான் சொல்றேன். அப்ப ஹியர் த ப்ராபபிள் எரர் இஸ் பிளஸ் ஆர் 5, சாரி பிளஸ் ஆர் மைனஸ் 5 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்ப அந்த 50 மார்க்ல இருந்து பிளஸ் 5 வாங்கிக்கலாம், அல்லது மைனஸ் 5 அவன் வந்து வாங்கிக்கலாம். அப்ப இந்த 45 டு 55 ஒரு ரேஞ்சு கொடுக்கறத தான் நம்ம ப்ராபபிள் எரர் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் 50% வரதுக்கான சான்ஸ் வந்து 45 டு 55 இருக்கு அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ இது ஜென்ரலா நம்ம எடுக்கிறது தான், சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா 0.6745 இன்டூ 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் என். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா எஸ் சாம்பிள்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட சாம்பிள் இருக்கு இல்லையா, அது பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா பாப்புலேஷன்றது ஒரு கிளாஸ்ல இருக்க 100 பேர், இதுல இருந்து ஒரு 50 பேரை மட்டும் எடுத்துதான் நான் ஸ்டடி பண்றேன். இப்ப இந்த 50 பேரோட முடிவு இந்த 100 பேரை ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லையா? அது எந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத சொல்றதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா இந்த 0.6745 மட்டும் இருக்கக்கூடாது, மற்றபடி இந்த 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் என் அந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும், சரிங்களா? இதுதான் இது ரெண்டும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம காரிலேஷன்ல படிப்போம் டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. எதை நம்ம ஸ்டடி பண்ண போறோமோ அதை டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸா இருக்கோ அது எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இது ரெண்டுக்கான அந்த ஸ்ப்ரெட், அந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிட்டர்மினேஷன் அப்படின்றது டிட்டர்மைன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் ஒய் அப்படின்ற இந்த ரெண்டு வேரியபிள்குள்ள அந்த வேரியன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த வேரியன்ஸ் எந்த அளவு டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்குன்றத சொல்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆலினேஷன்னா என்னது, இது ரெண்டுக்குள்ள இருக்க வேரியன்ஸ் எந்த அளவுக்கு அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியன்ஸ் வந்து 41% டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற இந்த 51% இருக்கு இல்லையா, இதை தான் ஆலினேஷன் சொல்லுவாங்க. ஸோ 100% இன்னும் ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் எல்லாமே ஆலினேஷன் சொல்லுவாங்க. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட வேரியன்ஸ் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன், அன்எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆலினேஷன், சரிங்களா? இப்ப இங்க பாருங்க ப்ராபபிள் எரர் என்ன வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கு 0.6745 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் என் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். ஸோ அதனால அதை நீங்க ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு கூட போட்டாலும் ஓகே. அப்ப ஏக்கு 4 வர மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம போது ஏயும் போயிடும், இங்க ஆப்ஷன் சியும் போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்க 2 தான். அடுத்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னும் போது பிக்கு என்ன வரும், 3. ஸோ பிக்கு 3 வரணும். அப்ப ரெண்டுலயுமே பிக்கு 3 வருது. ஓகே. அடுத்து நான் என்ன சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மைன் இஸ் டீல் வித் எக்ஸ்பிளைன் ஃபேக்டர். அப்ப சிக்கு வந்து என்ன வரணும், 1 வரணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆலினேஷன் இஸ் டீல் வித் அன்எக்ஸ்பிளைன்ட் ஆஃப் டோட்டல் வேரியேஷன். ஸோ அப்ப டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வரணும். ஸோ தட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். டிட்டர்மினேஷன்னா டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க, எலினேஷன்னா டிட்டர்மைன் பண்ணல. அதாவது வேரியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாத ஃபேக்டர்ஸை வந்து குறிக்கிறது, அமௌண்ட்டை குறிக்கிறது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which of the following is a measure relate risk and is calculated by dividing the standard deviation by its expected value. இங்க நிறைய க்ளூ வேர்ட்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ் ரிஸ்க்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒன்று பார்ப்போம். அதுல ரிலேட்டிவ் அப்படின்னாலே நான் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்ப ஹியர் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் யூனிட். ஸோ வேற வேற யூனிட்டுக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் இங்க நம்மளுக்கு ரேஷியோவாகவும் கிடைக்கும், அட் த சேம் டைம் பர்சன்டேஜாவும் ஆன்சர் வரலாம். இதுதான் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல நம்ம படிப்போம். இது ஒரு க்ளூ வேர்ட். அப்ப ரிலேட்டிவ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கணும், சரிங்களா? அப்ப வேரியன்ஸ்ல கோஎஃபிஷியன்ட் இங்க இல்ல. அடுத்து இங்க ஜியோமெட்ரிக் மீன்லி வரல, இங்க கோ அப்படின்னு இருக்கிறனால மேபி நம்மளுக்கு டவுட் வரலாம். அடுத்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் இருக்கு, அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
குவார்டைல் டிவியேஷன் இருக்கு. இது 4 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ளூ இல்லாம இன்னொன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான், அதோட ஃபார்முலாவை. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ் பார் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அல்லது வெறுமனையா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார், இது ரெண்டுமே எதுக்கான ஃபார்முலானா சிவிக்கான ஃபார்முலா. வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி சம்ஸும் கேட்கறான் அண்ட் இதோட ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. ஸோ ப்ரீவியஸே நீங்க எடுக்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து ரிப்பீட்டடா தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா கொடுத்து அந்த ஃபார்முலாவோட விளக்கத்தை கொடுத்து இது எதுக்கான ஃபார்முலான்னு கேட்கறான். அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு சிவி கேட்கறான், எக்ஸ் பார் வேல்யூ கொடுத்துட்டு, இல்ல சிவி கொடுத்து எஸ்டி கொடுத்துட்டு எக்ஸ் பார் கேட்கறான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஸோ த திங் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷுட் பி டிவைடட் பை எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டட் வேல்யூ அல்லது ஆவரேஜ்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இன்ட்டு 100 போட்டாலும் ஓகே, அல்லது இன்ட்டு 100 போட்டாலும் கூட ஓகே. ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி ரேஷியோலையும் கொடுக்கலாம், பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ரிலேட்டிவ்னாலும் கோஎஃபிஷியன்ட்னாலும் ஒன்று தான். ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2லையும் சரி, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. ஸோ பாருங்களேன். ஸோ ரிஜெக்ட் த ட்ரூ நல், ஃபெயில் டு ரிஜெக்ட் த ஃபால்ஸ் நல், இன்டர்வல், ரேஷியோ, நாமினல், ஆர்டினல். ஸோ ரிஜெக்ட் ட்ரூ நல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபார் டைப் 1 எரர், டைப் 2 எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கும். சரிங்களா? அப்ப டைப் 1 எரர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு இதுல வந்து கன்ஃபியூஸ் வரும். சொல்லும் போது ஈஸி மேம், ஆனா இதுல இருந்து நாங்க மறந்துடுறோம் அப்படின்னு எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டைப் 1 எரர்ல என்னன்னா, இப்படி போட்டா அது நல் ஹைப்போதசிஸ். சரிங்களா? நல் ஹைப்போதசிஸ் ட்ரூவா இருக்கு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஹெச் நாட் ஞாபகத்தில் வைக்காம நல்லுன்னு ஞாபகத்தில் வச்சா கூட ஓகே தான். ஸோ நல் ஹைப்போதசிஸ் ட்ரூ, பட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டிஆர். ஓகே, என்டிஆர் அதுதான் டைப் 1 எரர். டைப் 2 எரர் என்ன தெரியுமா? ஸோ நல் ஹைப்போதசிஸ் இருக்கு இல்லையா, அந்த நல் ஹைப்போதசிஸ் ஃபால்ஸா இருக்கு, பட் நான் அதை என்ன பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்ப இதை எப்படி சொல்லுவேன், இதையும் என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்எஃப்ஏ. ஓகே, என்டிஆர் என்எஃப்ஏ. நீங்க அதை நீங்க கான்செப்டை புரியாட்டியும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கான்செப்ட் ரொம்ப டீடைல்டு கொஸ்டின்லாம் வரல, ஜென்ரலா தான் கேள்வி கேட்கறான். அப்ப நீங்க டைப் 1 எரர்னா என்டிஆர், டைப் 2 எரர்னா என்எஃப்ஏ, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? இங்க கொடுத்துருக்கனால அதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் போது மீன் மீடியன் மோடுன்னு ஒன்று படிப்போம். அது படிக்கும் போதே கூடவே சேர்த்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்னு 1 2 3 4 5ன்னு. இந்த டேட்டாக்கு நான் மீன் மூலமா எடுத்தாலும் எனக்கு 3 வரணும், மீடியன் மூலமா எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் 3 வரணும், மோட் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் 3 வரணும். இப்படி வர டேட்டாவை நான் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டான்னு சொல்வேன். அந்த மாதிரியான ஒரு அசம்ஷன் எடுத்ததுதான் இந்த பேராமெட்ரிக் டெஸ்ட். நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னா ஹியர் தேர் இஸ் நோ எனி ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹியர் த டேட்டா இஸ் நாட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஒரே வகையான எக்ஸுக்கு மீன் 3 வரலாம், மீடியன் 2.8 வரலாம், மோட் 2.5 வரலாம். இப்படி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறது தான் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் த டேட்டா அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பேராமெட்ரிக்கல்ல குவான்டிடேட்டிவ் டேட்டா எல்லாமே வரும். குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்டர்வல் அண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஆர்டினல் அண்ட் நாமினல் அப்படின்ற டேட்டா வரும். ஸோ இதையும் சில சமயம் வந்து பேப்பர் 1லையும் சரி பேப்பர் 2லையும் சரி கேட்குறாங்க. ஸோ அதனால அதையும் நான் ஒரு தடவை இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நாமினல் டேட்டா அண்ட் ஆர்டினல் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்பர்ஸால மென்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க ஜெண்டர் என்னன்னு, நீங்க என்ன சொல்லுவீங்க, மேல் ஃபீமேல், அவ்வளவுதானே சொல்லுவீங்க. ஸோ அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், இங்க நம்பரால மெஷர் பண்ண முடியாதது.
ஸோ அதனால இதை என்னன்னு சொல்லுவோம், குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். இதையும் பர்டிகுலரா நாமினல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப ஜெண்டர் கேட்டா மேல் ஃபீமேல் சொல்றோம். இதுல மேல் ஃபர்ஸ்ட் வரணும், ஃபீமேல் செகண்ட் வரணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ அதை நாமினல்னு சொல்லுவோம். ஆர்டினல் அப்படின்னா என்னன்னா வி கேன் ஆர்டர் or ரேங்க் த டேட்டா. ஸோ பட் கிளியரான ஒரு ஆர்டர் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கான ஆர்டர் வந்து சேமா இருக்காது. பட் ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு இதோட ப்ரிஃபரன்ஸ் கேட்குறேன். ஸோ அப்போ வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹைலி சாட்டிஸ்ஃபைடு, இந்த மாதிரி நியூட்ரல், புவர், இந்த மாதிரி நான் குட் குட் ஆவரேஜ் இப்பெல்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஆர்டர்னு சொல்லுவோம். பட் இங்க எதுக்கான அந்த அதுக்கான அந்த கேப்ன்றது நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு குழப்பவாதி தான் இந்த ஆர்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இன்டர்வல் அண்ட் ரேஷியோ, இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பரால மெஷர் பண்ண முடியும். அப்ப இன்டர்வல்லையும் சரி ரேஷியோலையும் சரி ஈக்குவல் கேப் இருக்கும். அட் த சேம் டைம் இன்டர்வல்ல நோ ட்ரூ ஜீரோன்னு ஒரு டேர்ம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீரோன்னு ஒரு வேல்யூ அங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து நல் அப்படின்றத இண்டிகேட் பண்ணாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் 0°C டு இவ்வளோன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கான அர்த்தம் அங்க டெம்பரேச்சரே இல்லைன்றது கிடையாது. தேர் இஸ் சம் வேல்யூ. அப்ப நல்லன்றது அங்க அர்த்தம் இல்ல, ஜீரோன்றதுக்கு அங்க ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. ஒன்னும் இல்லைன்றது அங்க மீனிங் கிடையாதுன்றத குறிக்கிறது தான் இந்த இன்டர்வல். ரேஷியோல ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க, ட்ரூ ஜீரோ வேல்யூன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீரோக்கு ஜீரோன்ற மதிப்பு தான் இருக்கு, ஒன்னும் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்றத குறிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுல இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே நான் பேராமெட்ரிக்கும், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ அதாவது குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளோட பேராமெட்ரிக் கீழேயும் வரும். சரிங்களா? இப்ப இங்க வாங்க. ஸோ ரிஜெக்ட் த ட்ரூ நல். அப்ப ரிஜெக்ட் ட்ரூ நல். அப்ப என்டிஆர், என்டிஆர் என்ன எரரு? டைப் 1 எரர். அப்ப ஏக்கு என்ன வரணும்? 2 வரணும். ஏக்கு 2 வரணும் அப்படின்னாலே ஆப்ஷன் சி தான். அடுத்து ஃபெயில் டு ரிஜெக்ட் ஃபால்ஸ் நல். அப்ப நல்லு ஃபெயில் டு ரிஜெக்ட்னா என்னது? அக்செப்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபெயில் டு ரிஜெக்ட் நீங்க சொல்லலையே மேம் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபெயில் டு ரிஜெக்ட் மீன்ஸ் வாட்? அக்செப்ட். அப்ப ஃபால்ஸ் அக்செப்ட்னா என்னது? டைப் 2 எரர். அப்ப பிக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேங்களா? அடுத்து இன்டர்வல். ஸோ இன்டர்வல் பாருங்களேன். ஸோ இன்டர்வல்ல பார்க்கும்போது இன்டர்வல் அண்ட் ரேஷியோ நான் என்ன சொன்னேன்? ஸோ இன்டர்வல், போத் இன்டர்வல் அண்ட் ரேஷியோ இது ரெண்டுமே நம்பர்ஸால மெஷர் பண்ணக்கூடியது. அப்ப அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏக்கு 2 நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பியும் இருக்கு சியும் இருக்கு. ஸோ அதனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணும். ஸோ நான் சி மட்டும் சொல்லிட்டேன். ஸோ ஏயும் 2 பிலி இருக்கு சிலி இருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்ப பிக்கு 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சியும் வராது. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பின்னு. அண்ட் நாமினல் அண்ட் ஆர்டினல் அப்படின்றது வந்து விச் இஸ் நோ ஆர்டர் அண்ட் ஆர்டினல் டேட்டா அப்படின்னும் போது இது என்னன்னு சொன்னேன்? குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அப்ப அதை நான் பேராமெட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. சரிங்களா? ரைட். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இப்போ ரீசெண்டா பேப்பர் ஒன்லி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நிறைய ஷிஃப்ட்ல கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடை கொடுத்துருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட்லி இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா பெல் ஷேப்ல இருக்கணும், சிமெட்ரிக்கலா இருக்கணும், மீன் மீடியன் மோடெல்லாம் ஈக்குவலா இருக்கணும், யூனி மோடலா இருக்கணும், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்க இருக்கணும். த டோட்டல் ஏரியா ஷுட் பி ஈக்குவல் டு 1 அண்ட் டெய்ல்ஸ் நெவர் எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணாது. எக்ஸ் ஆக்சிஸை டெய்ல் வந்து என்ன பண்ணாது? டச் பண்ணாது. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் இஸ் டிஃபைன் பை த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இதை டிஃபைன் பண்ணுது. அண்ட் இதோட ஸ்ப்ரெட் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கைண்ட்லி இதை எப்படியாச்சும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கும்? மீன்ல, அதாவது சென்டர் வேல்யூல இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஏரியா. ஓகே. அடுத்து ஏசிம்போட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு ரூல் இருக்கும், 68 95 99.7 ரூல். இதுல 1% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுல 2% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுல 3% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. 1 2 3. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல, 95 பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 3 பொறுத்த வரைக்கும் 99.7 பர்சன்டேஜ் டிவியேஷன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ஆன்சர் பண்ணுங்க. அப்ரோச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஏசிம்பேட்டிக்கலி. ஸோ நம்ம பார்த்தோம்ல ஏசிம்பேட்டிக்கலி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப இது கரெக்ட். அப்ப ஏ வரணும். ஏ வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஓகே. அடுத்து இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் அட் +or- 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது மாதிரி ஏதாவது எங்கேயாவது நம்ம பார்த்தோமா? கிடையாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்க்கல. ஸோ அப்ப இது வராது. அப்ப பி வரக்கூடாது.
அப்ப பி வரக்கூடாது அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அதுல தான் என்ன இருக்கு நம்மளுக்கு, சாரி பி வராது அப்படின்னா ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. அடுத்து டோட்டல் ஏரியா ஒன்னுன்றதும் நம்ம பார்த்தோம். அடுத்து 68.27 நான் என்ன சொன்னேன், ஒன்னுன்னு சொன்னேன். ஆனா இங்க டூன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ ராங். யூனி மாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, யூனி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏ கரெக்ட், சி கரெக்ட், இ கரெக்ட், மத்த எல்லாமே தப்பு. சோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சரிங்களா? வெரி சிம்பிள் திங். இதை நீங்க ஒரு 2 வாட்டி நல்ல கான்சென்ட்ரேஷனா உட்காந்து நீங்க ரீட் பண்ணாலே போதும். இதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ பேப்பர் ஒன்லயும் இது ரிலேட்டடா கொஸ்டின் வருது. சரிங்களா? அதனாலதான் இதை நான் வந்து இன்சிஸ்ட் பண்றேன். ஓகே ரைட். அடுத்து குவார்டர் டீவியேஷன் பேஸ் பண்ணி சம். ஸோ ஜென்ரலா கியூடிக்கு ஃபார்முலா என்னன்னா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை இதுதான். என்ன கொடுத்துட்டான்னா கியூடு இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டான். Q1ஓட வேல்யூ 48 கொடுத்துட்டான். சரிங்களா? அதுல மீடியனோட வேல்யூ என்ன, இதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ மீடியன் Q2 கண்டுபிடிக்கிறதுக்கு Q3 பிளஸ் Q1 டிவைடட் பை 2 போடணும். அதுக்கு இதுதான் ஆக்சுவலா அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்குது. அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, Q3 தேவை. அந்த Q3ய கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு க்ளூ கொடுத்துட்டான், QD கொடுத்துட்டான் 6ன்ட்டு. அப்ப 6 இஸ் ஈக்குவல் டு Q3 மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. மைனஸ் Q1 எவ்வளவு கொடுத்துருக்கான், 48 டிவைடட் பை 2. ஸோ அப்ப இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா 12 is equal to Q3 minus 48. So இந்த minus 48 இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 60 ஆயிடும். அப்ப Q3 is equal to 16 கிடைச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு Q2, ஏன்னா மீடியனுக்கு இன்னொரு ஒரு பேர் தான் Q2. Q2 ஃபார்முலா என்னது, Q3 plus Q1. அப்ப Q3 here எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 60. Q1 ஆல்ரெடி கொடுத்துட்டான் 48ன்னு, divided by 2. So 108 divided by 2, which is 54. ஓகேங்களா? சிம்பிள் ஃபார்முலா தான். Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2 அது QDக்கு. பட் நம்மளோட சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல Q2ஓட அந்த ஃபார்முலா என்னன்னா Q3 பிளஸ் Q1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ சிமெட்ரிக்கல்னாலும் ஒன்றும் இல்லை, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் குறிக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ப்ராசஸ் இன் அ கரெக்ட் ஆர்டர். ஸோ ஒரு நம்ம ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹவ் டு டிஃபைன் த ப்ராப்ளம். ஸோ வாட் த ப்ராப்ளம் இஸ் டு பி ஸ்டடி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய் ஆர் த யூஜிசி நெட் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீசிங் அப்படின்றத நான் பார்க்குறேன். வித்தவுட் நோயிங் த ப்ராப்ளம் வி கேன் நாட் ஃபைண்ட் த ரிசர்ச்சோ இல்லை ரிசர்ச் டிசைனோ இல்லை ரிசர்ச்சை நான் ஆரம்பிக்கவோ முடியாது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் டெஃபினேஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்போ பி ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது மெயின் திங். அப்போ பி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் பி தான். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் மேம் அப்படின்னா டெவலப்பிங் த அப்ரோச். டெவலப்பிங் அப்ரோச்ல ஒன்றும் இல்லை, ரிவ்யூ லிட்ரேச்சர், இன்னும் அந்த அப்ஜெக்டிவை வந்து ஃப்ரேம் பண்றது, ஹைப்போதசிஸ் ஃபார்ம் பண்றது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த டெவலப்பிங் அப்ரோச்ல நடக்குது. ஸோ சோஷியல் மீடியா யூசேஜ்னால ஸ்டடி டைம் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அதன் மூலமா யூஜிசி நெட்டோட பாசிங் பர்சன்டேஜ் ரீசன்ட் டைம் கம்மி ஆயிட்டு வருது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், இப்ப ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு, அதுக்கான ரீசன்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் படிச்சுட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், ரிசர்ச் டிசைன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் அந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்றதுக்கு சாம்பிளிங் மெத்தட், கொஸ்டினர் டிசைன், ரிசர்ச் டைப், டேட்டா சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த சாம்பிள் டிசைன்ல எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்றேன் டேட்டாவை, கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன பண்றோம், ரிப்போர்ட் ரைட் பண்றோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றேன், அப்ரோச் த டெவலப்மெண்ட், அதுல என்னென்னலாம் நடக்கும் அதை சம்மர் ரிவ்யூ லிட்ரேச்சர், இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமிங் த அப்ஜெக்டிவ், அடுத்து இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் அனாலிசிஸ் பண்றேன் அந்த ப்ராப்ளமை. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நம்ம, ஸோ ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணி அப்ரோச்க்கு அப்புறம் டிசைன் பண்றேன், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்டை ரைட் பண்றேன். அவ்வளவுதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், filter question measure the familiarity of the respondent with the topic. The question that try to capture a multiple information at once or referred a loading questions. So இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லாம் என்னன்றதை படிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கொஸ்டின் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஸோ கொஸ்டின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா, கொஸ்டினர்ல வருதுதான். ஸோ கொஸ்டினர்ன்றது ஒன் ஆஃப் த டேட்டா கலெக்ஷன் டூல். ஸோ அந்த டூல்ல என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட இருந்து வாங்குறத த்ரூ கொஸ்டினர் மூலமா வாங்கலாம். நான் கேள்வியாவே அமைச்சு அதன் மூலமா நான் வாங்கிக்கலாம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இந்த ஃபில்டர் கொஸ்டின் அப்படின்னாலே, ஃபில்டர்னால என்ன, வடிகட்டுறோம்.
அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னா அந்த பர்சனுக்கு அந்த டாபிக் பத்தின ஒரு ஐடியா இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஃப் ஹி ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஃப் அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு அந்த பத்தினது அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு அவரை கொண்டு போறோம், அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டினுக்கு. இல்லைன்னா அவர் அந்த கொஸ்டினோட நம்ம ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இப்ப கொஸ்டினை பாருங்களேன். ஹாவ் யூ யூஸ்ட் யூபிஐ பேமெண்ட்? எஸ் ஆர் நோ. எஸ்னா எந்த யூபிஐ பேமெண்ட் நான் கேட்க போறேன், எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கொஸ்டினை நான் ஃப்ரேம் பண்ணிட்டே போறேன். இல்லாட்டி அவ்வளவுதான், அந்த ஆளையே அப்படியே முடிச்சு விட்டுரும், அந்த ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த பர்டிகுலர் டாபிக்கே அவங்ககிட்ட கேட்கறது. இதான் ஃபில்டர் கொஸ்டின் பண்ணுது. சோ நான் என்ன பண்றேன், வடிகட்டுறேன் என்னோட ரெஸ்பாண்டன்ட்ட. அடுத்து லோடர். லோடர் இன் சென்ஸ் புஷஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். நானே அந்த கொஸ்டினர் மூலமா, அந்த கொஸ்டின் மூலமா இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு திணிக்கிறேன். அதுதான் லோடட். லோட் பண்றேன், இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினை பாருங்களேன். டோன்ட் யூ திங்க் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் மோர் இஃபெக்டிவ் தேன் த கிளாஸ் ரூம் டீச்சிங்? அப்ப நான் இன்சிஸ்ட் பண்றேன், ஆன்லைன் திங்கிங் தான் இஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் டீச்சிங்கோட அப்படின்றத. அதுதான் லோடட் கொஸ்டின், புஷ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து டபுள் பார்ல அப்படின்னா ஒரே விஷயத்த ரெண்டு விஷயத்த ஒரே கொஸ்டின்ல கேட்கறது. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் சேலரி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்? அப்ப சாட்டிஸ்ஃபைட் ரெண்டு விஷயம், சேலரி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு ரெண்டத்தான் நான் கேட்கிறேன். இதை தான் டபுள் பேரலல் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்ப இங்க வாங்களேன். ஃபில்டர் கொஸ்டின் மெஷர் த ஃபெமிலாரிட்டி ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் வித் த டாபிக். அதுதான் நான் சொன்னேன். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியாவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு, விச் இஸ் கரெக்ட். ஓகே. அடுத்து கொஸ்டின் தட் ட்ரை டு கேப்சர் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அட் ஒன்ஸ் ஆர் லோடட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை ஒரே டயத்துல வாங்குறது நம்ம டபுள் பேரலர்னு பார்த்தோம். நாட் அ லோடட் கொஸ்டின். லோடட்னா இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஜெக்ஷன். நாட் அ மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அவங்க வேலை கிடையாது. ஸோ விச் இஸ் ராங். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் ராங். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதெல்லாம் புது புது டாபிக்ஸ் இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்கான். அதனால இதை பத்திலாம் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் Colpeasson coefficient of skewness for distribution. ஸோ இதுல வந்து மீன் வந்து 6.82, மீடியன் 6.8 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்டை நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பர்டிகுலரா கால்பியசன் என்ன பண்ணிருப்பாருன்னா மீன், மீடியன், மோட் இதுகளை வச்சு கொடுத்துருப்பாரு. சரிங்களா? சோ இதுல வந்து மீன் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே சில இதுல என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, மீன் மீன், மீடியன், மோட் மூணுமே இன்க்ளூட் பண்ணிருப்பாரு. ஒரு இதுல மீடியனை விட்டுருப்பாரு, விட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பாரு. ஒரு இதுல மோட விட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கும், பர்டிகுலரா நம்மளோட ஸ்கியூனஸ் கால்பியசனோட எடுத்துக்கிற போது. அதுல இங்க நம்மளுக்கு என்னன்னா மீன் இருக்கு, மீடியன் இருக்கு. அப்ப மோட் இல்லாத ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்க. சோ அப்ப ஸ்கியூனஸ் எஸ்கேபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இங்க என்ன கால்பியஸ் எஸ்கேபி அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ இங்க பார்த்தோம்னா 3 இன்ட்டு மீன் ஃபார்முலா என்னன்னா 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது தான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன வரும்? 3 இன்ட்டு மீன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 6.82. மீடியன் என்ன கொடுத்திருக்காங்க, 6.8. சரிங்களா? அண்ட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, 1.4. சரிங்களா? ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.02 வரும். ஓகேங்களா? அப்ப 3 இன்ட்டு 0.02 டிவைடட் பை 1.4. ஸோ இதை உள்ள கூடி போட்டோம் அப்படின்னா 0.06 டிவைடட் பை 1.4. ஸோ விச் இஸ் 0.04285 அப்படின்னு போகும். ஸோ 0.42 அப்படின்றத வந்துட்டு நான் இங்க என்னென்ன எடுத்துக்கிறேன், 0.043. ஏன்னா 5க்கு மேல இருக்கிறனால. சரிங்களா? ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், which of the following sections research reports contain executive summary? ஸோ இந்த நான் ஒரு ஸ்லைட் காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஸ்லைடை வச்சு இப்ப நம்ம முடிஞ்ச 2025 ஜூன் செஷனும் சரி, டிசம்பர் செஷனும் சரி, 2 செஷன்லயுமே இந்த கொஸ்டின் ரிலேட்டடா கேட்டிருக்கான். ஐ மீன் இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடா கேட்டிருக்கான். இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிஃபரேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுல என்னென்னலாம் வருதுன்னா டைட்டில் பேஜ், சர்டிபிகேட், அக்னாலேஜ்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, ப்ரிஃபேஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் வருது.
இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரோடக்ஷன் சாப்டர், அதுல அதோட அப்ஜெக்டிவ், அந்த பர்டிகுலர் டாபிக்கை பத்தின அந்த டீடைல்டு அனாலிசிஸ் எல்லாம் இருக்கும்ல, இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பர்டிகுலர் டாபிக் அது எல்லாமே வரும். மெயின்ல ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், மெத்தடாலஜி, அனாலிசிஸ், ஃபைண்டிங்ஸ்லாம் வருது. அண்ட் சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இது போக பிப்ளியோகிராஃபி, அப்பெண்டிக்ஸ், அனெக்ஷர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட், இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, which of the following section or research report that report contain executive summary? So executive summary na நம்ம எங்க பார்த்தோம், which is comes under prefatory information. ஸோ இன்ட்ரடக்ஷன்ல இன்ட்ரடக்ஷன் வரும், மெயின்ல ரிசர்ச் அனாலிசிஸ் அதெல்லாம் வரும், சப்ளிமெண்ட்ரியில அப்பெண்டிக்ஸ், இந்த பிப்ளியோகிராஃபி, அனெக்ஷர் அதெல்லாம் வரும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இஸ் லைக் அப்டிராக்ட் மாதிரி, விச் இஸ் கம்ஸ் அண்டர் ப்ரிஃபேட்டரி இன்ஃபர்மேஷன். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் பாருங்க. ஸோ இங்கேயும் என்ன கொடுத்துருக்கான், ப்ரிஃபரேட்டரி கொடுத்துருக்கான், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கான், மெயின் ரிசர்ச் பாடி கொடுத்துருக்கான், அண்ட் சப்ளிமெண்டரி பாடி கொடுத்துருக்கான். ஸோ ப்ரிஃபரேட்டரியில ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வரும். அப்ப ஏக்கு 1 வரணும். அப்ப ஏக்கு 1 வரணுமா தெரியும்னா ஆப்ஷன் பியை தூக்கி விட்டுருங்க. அடுத்து பாருங்க இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பண்ணுவோம், ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம், அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்றோம். சரிங்களா, அப்ப பிக்கு என்ன வரும், 3 வரும். சரிங்களா, அப்ப பிக்கு 3, அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிடுது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க மெயின் ரிசர்ச். மெயின் ரிசர்ச்ல என்ன வரும், ரிசர்ச் டிசைன். ரிசர்ச் டிசைன்ல தான் நம்ம டேட்டா அனாலிசிஸ், டேட்டா கலெக்ட் பண்றது, அந்த சோர்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ அப்ப மெயின் ரிசர்ச் ஃபுல்லாவே 4ல வந்துடும். அப்ப சிக்கு 4 அப்படின்னும் போது 3யும் போயிடுது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. சப்ளிமெண்ட்ரியா நம்ம என்னன்னு சொல்லுவோம், glossary. ஓகேங்களா, ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. பாத்தீங்களா, ஒரே ஒரு ஸ்லைடு, அதுல அதை பேஸ் பண்ணி 2 இயர் கொஸ்டின் நம்ம எடுத்துட்டோம், 2 செட் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே. ஓகே, அடுத்து ரிசர்ச் டிசைன் ப்ராசஸ். இப்ப ரீசெண்டா என்ன தெரியுமா பண்றான், நம்மளோட யூஜிசி நெட், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரிசர்ச் ஓரியன்டா நிறைய டாபிக்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம மோஸ்டா வந்து ரிசர்ச் வந்து பேப்பர் 1லயும் படிப்போம். ஸோ அதை வச்சே நம்ம ஓரளவு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இந்த ரிசர்ச் பார்ட்டியுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபார்முலாஸ் அது இதுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். நம்ம லைக் ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கூட படிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ரிலேட்டடாக கேட்காம ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய கேட்டு வச்சுலாம் இப்போ ரீசன்ட் டைம்ல. ஸோ அப்போ அதனால அதை நம்ம இதையும் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதனால இதையுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. ரிசர்ச் டிசைன் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்னேன், இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிசர்ச் அப்ரோச், அதாவது ஹவு த ரிசர்ச் வில் பி கண்ட்ரக்டட், வெதர் வி ஹாவ் டு டூ எக்ஸ்ப்ளோரேட்டரியா, டிஸ்கிரிப்டிவா, எக்ஸ்பெரிமெண்டலா, இந்த மாதிரி நிறைய இண்டக்டிவ், டிடக்டிவ் நிறைய ரிசர்ச் டைப் இருக்கு. அதுல என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அப்ரோச் நம்ம எடுக்க போறோம்ன்றது தான் மெயின் திங். அப்ப இங்க என்ன இருக்கு, பி. அப்ப பி வர மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு மற்றதெல்லாம் போயிடும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான். அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும், இதுக்கப்புறம் டெக்னிக் செலக்ட் பண்றோம். ஸ்கேல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எடுக்க போறோம், நாமினல், ஆர்டினல், லிக்கர்ட் ஸ்கேல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம சூஸ் பண்றோம், எதை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாம்பிள் டிசைனை எடுக்கிறோம். ஸோ அடுத்து ஏ நடக்குது, அடுத்து சாம்பிள் டிசைன் எடுக்கிறேன். சாம்பிள் டிசைனுக்கு அப்புறம் என்ன வருது, டேட்டா கலெக்ஷன் டெக்னிக் என்னன்றதை செலக்ட் பண்றேன். அடுத்துதான் அனாலிசிஸ் நடக்குது. இப்படிதான் இதை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அப்ரோச், அடுத்து அந்த மெஷர்மெண்ட் டெக்னிக், அடுத்து டிசைனு கலெக்ட் பண்றேன், அண்ட் தென் அனாலிசிஸ் பண்றேன். ஸோ அப்ரோச், மெஷர், சாம்பிள், கலெக்ட், அனாலிசிஸ், இப்படிதான் இதோட ப்ராசஸ் போகுது. ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். இது பேப்பர் 1லயுமே கேட்குறாங்க. நான் இன்சஸ்ட் பண்றதுக்கான அர்த்தம் என்னன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கியூனஸ் ரிலேட்டடாகவும் ரிப்பீட்டடா பேப்பர் 1லயும் வருது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி கால்பியசன் இருக்காரு இல்லையா, ஸோ இவர் என்ன பண்றாருன்னா மீனு, மீடியன், மோடு இதை வச்சு அவரோட ஃபார்முலாவை கொடுக்குறாரு. பவுலி என்ன சொல்றாருன்னா குவார்டைல் இருக்கு இல்லையா, குவார்டைல் பேஸ் பண்ணி ஃபார்முலா டிசைன் பண்ணியிருக்காரு. கெல்லிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா பெர்சன்டைல் அண்ட் டிசைன், அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும், இதை வச்சே நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ எம் மீன் மீடியன் மோட வச்சு கொடுக்கறது கால்பியசன், பவுலி குவார்டைல வச்சு கொடுத்துருக்காரு, கெல்லி பெர்சன்டைல் வச்சு கொடுத்துருக்காரு. இது தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணிருக்கலாம். இப்ப கால்பியசன் மீன் மீடியன் மோடுன்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க மீன் மீடியன் மோடுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப ஏக்கு வந்து 4 வரணும். அப்ப ஏக்கு 4 வரணும்னா தெரிஞ்சு போச்சு. ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்து பவுலி என்ன சொன்னேன், குவார்டைல். ஸோ குவார்டைல் இங்க என்ன இருக்கு, ஸோ குவார்டைல் பாருங்க,
Q3ன்றது தான் குவார்டர். அப்ப பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வரணும். வந்திருக்கா? ரைட். அடுத்து கேள்வி என்ன சொன்னேன்? பெர்சன்டைல் அட் டிசைட். ஸோ இதை வந்து பின்னு சொல்லுவாங்க, டின்னு சொல்லுவாங்க. அப்ப பெர்சன்டைல் 2. ஸோ சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வரணும். சிக்கும் 2 வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ இந்த மொமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து M2 M3, அதாவது மொமெண்ட் 1 மொமெண்ட் 2 மொமெண்ட் 3ன்னு இருக்கும். இதுல மொமெண்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மொமெண்ட். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 3 டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. சரிங்களா? சிம்பிள் திங். உட்காந்து ஃபார்முலாலாம் ஞாபகம் வைக்கின்ற அவசியம் கூட தேவை கிடையாது. சரிங்களா? யா. அடுத்து வாட் இஸ் த ஹார்மோனிக் மீன் ஆஃப் டூ நம்பர்ஸ் whose arithmetic mean and geometric mean are 30 and the 24? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார்முலா என்னன்னா ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அரித்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஹார்மோனிக் மீன் நம்மளுக்கு தேவை. அப்ப ஜிஎம் இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரித்தமெட்டிக் மீன், அதாவது நம்மளோட ஜிஎம் ஸ்கொயர் டிவைடட் பை அரித்தமெட்டிக் மீன் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜிஎம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24. அப்ப 24 ஸ்கொயர் டிவைடட் பை அரித்தமெட்டிக் மீன் என்ன? 30. அப்ப 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576 டிவைடட் பை 30. ஸோ த ஆன்சர் இஸ் 19.2. ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அரித்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 2024லயுமே இது ரிலேட்டடா கொஸ்டின் வந்துச்சு. அப்ப ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அரித்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஜியோமெட்ரிக் மீன். சரிங்களா? ஸோ அப்போ ஹார்மோனிக் மீனிங் வரும்போது, ஸோ இந்த ஹார்மோனிக் மீனிங் நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அரித்தமெட்டிக் மீனை இங்க நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே. ஸோ ஜிஎம் ஸ்கொயர் டிவைட், அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎம் ஸ்கொயர் இங்கே தான் இருக்கு. அரித்தமெட்டிக் ஹார்மோனிக் மீனை மட்டும் இங்க வச்சுட்டு இதை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து இதை நான் கொண்டு வந்துட்டு இதை அப்படியே நான் இங்க வச்சிருக்கேன். டிவைட் பை இந்த அரித்தமெட்டிக் மீன் மட்டும் போட்டா இந்த ஹார்மோனிக் மீன் கிடைச்சிரும்ல. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 19.2. And last question. The parametric test that can be used for hypothesis testing for paired sample is. நார்மலாவே ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல, அது பாராமெட்ரிக் கீழே நம்மளுக்கு டி டெஸ்ட், இசட் டெஸ்ட், அப்புறம் காரிலேஷன் இதெல்லாம் தான் வரும். ஓகேங்களா? அதுவே ஒரு பெஸ்ட் க்ளூ. அதுலயும் பர்டிகுலரா பேர்ட் அப்படின்றது ஒன்லி அனோவாலையும் டி டெஸ்ட்லையும் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இதுவே ஒரு க்ளூ ஆயிடுச்சு. அப்ப இதுல சை ஸ்கொயரும் மேன்விட்னே யூ டெஸ்ட் இது ரெண்டுமே நான் பாராமெட்ரிக். இங்க பாராமெட்ரிக்னு கொடுத்தனால இது ரெண்டு தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஆனா இசட் டெஸ்ட்ல நம்ம இந்த மாதிரி பேர்டு டெஸ்ட் பண்ண மாட்டோம். பேர்டுன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்த முன்னாடியும் பின்னாடியும் கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்லைன் ஒரு ஃபீச்சர் கொடுத்ததுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு, கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்னு சேம் ஸ்டூடெண்ட்ஸையே இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா, ஒரு பிபி பேஷண்ட் அந்த மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிபி எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் தட் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பிபி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றது தான் பேடு சாம்பிள்ல பண்ணும். இந்த டீடெஸ்ட்லயும் அனோவாலி மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அப்போ இசட் டெஸ்ட் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 டி டெஸ்ட். சரிங்களா? பாராமெட்ரியில இசட் டெஸ்ட், டி டெஸ்ட், காரிலேஷன் அண்ட் அனோவா இதுதான் வரும். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் நான் இந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் கொடுத்துருந்தேன். ஸோ பாராமெட்ரிக் கீழே என்னென்ன வரும், நான் பாராமெட்ரிக் கீழே என்னென்ன வரும் அப்படின்றது. ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. ஓகே, ரைட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 டி டெஸ்ட். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். ஸோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இதுல இன்கரெக்ட் பேர் என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதுல அதே மாதிரி டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர்ல ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ஃபா அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதாவது டைப் 1 எரரோட ப்ராபபிலிட்டி. டைப் 1 எரரோட ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஸோ பீட்டா அப்படின்றது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்டிங் ஃபால்ஸ் டைப் 1 எரர், ஃபால்ஸ் நல் ஹைப்போதிசிஸ். அதை தான் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பீட்டா ஆல்ஃபான்றது டைப் 1 எரர், பீட்டான்றது ஆல்ஃபாவை அதே மாதிரி பவர், இன்னொன்று ஒன்று வந்துட்டு பவர் ஆஃப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கரெக்டாக நம்ம வந்து எரரை ரிஜெக்ட் பண்றது. இப்போ டைப் 1 எரர், டைப் 2 எரர்ல தப்பு தப்பான விஷயங்களை தான் செஞ்சிருக்கோம். அப்ப இந்த பவர் ஆஃப் டெஸ்ட்ன்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா கரெக்டான விஷயத்த பண்ணிருக்குது.
தப்பானதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டானதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இதை தான் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்ஃபால டைப் ஒன் எரரை ரிஜெக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியை குறிக்கிறது. பீட்டா அப்படின்றது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல் ஹைப்போதிசிஸை நம்ம ட்ரூவா இருக்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்றதை குறிக்கிறது. ஓகே, நல் ஹைப்போதிசிஸ் ட்ரூவா இருக்க பட்சத்தில் ரிஜெக்ட் பண்றதை குறிக்கிறது. சரிங்களா? எஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செஷன்ல போடுங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லிட்டு. ஓகே, எஸ். ஸோ தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் 15 கொஸ்டினோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.